சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அண்ணே சார் யாருண்ணே? டேய் நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற சமயக்காரரா? அடச்சே சமயக்காரனா? இவருக்கு போய் ஒரு வணக்கத்தை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டேனே. அண்ணே இந்த பெட்டியை கொஞ்சம் இறக்கி வைனே. டேய் படுபாய் பையல வாயை மூடுறா. எதா இருந்தாலும் எங்கிட்ட சொல்றா, அவர்கிட்ட சொல்லாதடா. லூசானே நீயே. சமையல்காரிட்ட வேலை சொல்றது தப்பானே. ஐயோ ஏண்டா ஏதாவது வம்ப வளர்த்து விட்டு போயிடாதடா. நான் இறக்கி வைக்கிறேன். கொண்டா அங்க வா. நீ முதல்ல கிளம்பு போ. சார் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் சார். சார் நீங்க உட்கார்ந்து இருக்கிற தோரணை பார்த்தாலே தெரியுது சார் நீங்க போலீஸ்காரர் தானே. அப்போ இவ்வளவு நேரம் என்ன சந்தேகப்பட்டு இருக்கியா? சார் என்ன சார் நான் போய் உங்களை சந்தேகப்படுவேனா? நீ படுவ சார். காலையில கொஞ்சம் லேசா சந்தேகம் இருந்துச்சு. ஆனா எப்ப எங்க அண்ணிகிட்ட போய் என்ன உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆளா தேர்ந்தெடுத்தீங்களோ அப்பவே சந்தேகம் பறந்து போச்சு சார். ஏன்னா ஒரு போலீஸ்காரனுக்கு தான் இவ்வளவு கிரிமினல் புத்தி வேலை செய்யும். எல்லாத்தையும் சரியா புரிஞ்சிட்டு இருக்கே. ஈ நாராயணா? ஈ நாராயணனா? எடுபடி நாராயணா. ஆஹா ஓஹோ இந்த வார்த்தையை உங்க வாயில இருந்து கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சார். ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். தயவு செய்து இதை நம்ம 2 பேரும் தனியா இருக்கும்போது மட்டும் யூஸ் பண்ணுங்க சார். 4 பேர் மத்தியில சொல்லிடாதீங்க சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். சரின்னு சொல்லுங்க சார். சரின்னு சொல்லுங்க சார். சரின்னு சொல்லுங்க சார். சார் 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 சார். சரி சரி ரொம்ப கெஞ்சாத. நீ நடிக்கிறன்னு நல்லாவே தெரியுது. போலீஸ்ல பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடறான். ஆனா நான் தான் திருடன்னு மட்டும் இன்னும் கண்டுபிடிக்கல. அதெல்லாம் தெரியும். சாலிட் எவிடன்ஸ்க்காக வெயிட்டிங். புரியுதா? புரியுது. ஆமா சார். இவ்வளவு வாங்கி வச்சிருக்கோமே எப்படி சார் சமைப்பீங்க? நான் ஏன் சமைக்க போறேன்? நீ தான் சமைக்கணும். நானா? நீ தான் ஈ நாராயணா. எனக்கு சமையலே வராதே சார். எனக்கு மட்டும் வருமா என்ன? அப்ப இப்ப என்ன சார் பண்றது? எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன். 1/2 மணி நேரத்துல வந்துடும். சாப்பாடு எப்படி வீட்டுக்குள்ள வரணுங்கிறத நீ பாத்துக்கோ. ஆனா அது யாருக்கும் தெரியக்கூடாது. புரியுதா? அவ்வளவுதானே சார். இந்த வீட்டுல எதை எப்படி எந்த வழியா கொண்டு வந்தா யாருக்கும் தெரியாதுங்கிற விஷயம்லாம் எனக்கு அத்துப்படி சார். அதை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த வழியெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அப்ப திருடினது? ஐயோ சார் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சார். சரி எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. இப்படி ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். எல்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்டு சொல்லு. ஆமா சார். இவ்வளவு சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கீங்களே அதுக்கெல்லாம் பணம்? அதெல்லாம் ஆன்லைன்லயே பண்ணியாச்சு. எல்லாம் அன்னபூர்ணி மேடம் பணம் தான். சரி சார் ஒரு சின்ன டவுட்டு. சொல்லு. சின்ன சின்ன திருட்டையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எங்க அண்ணி இவ்வளவோ பணம் செலவு பண்ணுது. அதுக்கு தான் புத்தி இல்ல. போலீஸ்காரங்க நீங்க உங்களுக்குமா நீங்களுமா அதுக்கு ஒத்துக்கிறீங்க அப்படின்னு கேக்குறேன். பணம் முக்கியம் இல்ல. அந்த திருடன் கையை காலை உடைக்கணும். அதுக்கு சாலிட் எவிடன்ஸ் வேணும். இதான் பிளான். இன்னும் டவுட் இருந்தா போய் உங்க அண்ணிக்கிட்டே கேளு. சரி சார். இன்னும் ஒரே ஒரு டவுட் சார். நீங்க தான் எல்லாத்தையும் ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிட்டீங்களே அப்புறம் எதுக்காக இவ்வளோ மட்டன் சிக்கன்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க? புரிஞ்சிருச்சு. எனக்கு புரிஞ்சிருச்சு சார். நீங்க தத்ரூபமா நடிக்கிறீங்க. ஒரே நாள்ல என் வாழ்க்கை எப்படி மாறி போச்சு. மைனரா சுத்திட்டு இருந்த மைனூட்டா பிளான போட்டானுங்க. எங்க அண்ணி பெரிய கிரிமினலா இருப்பாங்க போல இருக்கு. இவ்வளவு பெரிய பிளானெல்லாம் போடுறாங்க. ஒருவேளை எங்க அண்ணன் சாவுக்கும் எங்க ஏதாவது காரணமா இருப்பாங்களோ? ஒன்னும் இல்ல சார். எல்லாத்தையுமே காதல வாங்கிக்கிறானே. என்னம்மா இது? எல்லாரும் இப்படி உடனே கிளம்புறீங்க. ஒரு 2 நாளாவது இருந்துட்டு போக கூடாதா? நான் நினைச்சேன் மருவா பண்ண சொல்லிட்டான். ஏன் உடனே ஓடணும்? ஒரு 1/2 மணி நேரம் இருங்க, விருந்து சாப்பிட்டு போலாம். கடா வெட்ட சொல்றேன். நமக்குள்ள என்ன சம்பந்தி? இனிமே வரப்போக இருக்கதானே போறோம். என் பொண்ணு இங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்றத நேர்லயே பாத்துட்டேன். அதுலயே என் வயிறும் மனசும் நிறைஞ்சு போச்சு. ஆமாக்கா, நம்ம பத்மா சரியான முடிவா எடுத்திருக்கா. ஆமா ஜெயந்தி, நம்ம பொண்ணு சூரிய வம்சத்தோட பெருமையை காப்பாத்திடுவா. பத்மா
எவ்வளவு பொறுமையா இருப்பாளோ அவ்வளவு ஷார்ப்பானவ. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உண்மைதான். சின்ன வயசுல இருந்தே இவ இப்படிதான். புகுந்த வீட்ல இவ இப்படி சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணேன். ஆனா அக்கா விடுங்கக்கா. அதான் இப்ப பத்மா நீங்க நினைச்ச மாதிரியே சந்தோஷமா இருக்கால, அப்புறம் என்ன? இத பாருங்கக்கா, வந்த விஷயத்தை இன்னும் சொல்லவே இல்லையே. சம்மந்தி அம்மா, பத்மாவுக்கு தாலியை பிரிச்சு கோக்கணும். நல்ல நாள் பார்த்து சொன்னீங்கன்னா அத்தை நேர்ல வந்து பேசுறதா சொன்னாங்க. என் மருமக என்னைக்கு இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சாலோ அன்னையில இருந்து எல்லா நாளுமே நல்ல நாள் தான். நீங்களே ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. அண்ணம்மா என்ன முடிவு சொல்றாங்களோ அதுதான் எங்க முடிவு. ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. நாங்க நல்ல நாள் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றோம். ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. சம்மந்தி, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சுத்தி போடுங்க. அப்ப நாங்க வரோங்க. வாங்க. வரோங்க. சித்தி, தாலி பிரிச்சு கோக்குற அன்னைக்கு சாம் சூர்யாவோட கல்யாணம் நிச்சயமாகணும். எல்லாம் நல்லபடியா நடக்கும்மா. ஏன் மருமகளும் உன்ன மாதிரியே அவளுக்கு பிடிச்சவனையே கல்யாணம் பண்ணிப்பா. மாப்பிள்ள, என் பொண்ணு நல்லபடியா பாத்துக்கோங்க. கண்டிப்பா அத்தை. அவ தான் மாப்பிள்ளையை நல்லபடியா பாத்துக்கணும். அதுதானே நம்ம சூரிய வம்சத்தோட வழக்கம். நம்ம வீட்டுல ஆம்பளைங்க எப்போ வாய் திறந்து பேசியிருக்காங்க? கரெக்டா சொன்னீங்க மாமா. என்ன கரெக்டா இருக்கு உங்களுக்கு? அண்ணே, நீங்க பாட்டுக்கு பர்மிஷன் இல்லாம ஒரு வரி சொல்லிட்டீங்க. இதனால என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல. ஆமா, என்னமோ நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு பயந்து நடுங்குற மாதிரி நடிக்கிறீங்க. பின்ன அப்ப நாங்க வரோம் சம்மந்தி. வாங்க ஆ, சம்பந்தி. போயிட்டு வரோம்மா. ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்கம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வரோம் சம்மந்தி. போலாம் சந்தி. ஐயோ, போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சு முட்டியை உடைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவன் அலைய வச்சே முட்டியை உடைக்கிறானே. கிச்சன்ல கூட ஒரு ஏசி போட்டிருக்கலாம். ரொம்ப வேர்க்குது. என்ன முறப்பு? சீக்கிரம் கொண்டு வா. அன்னபூர்ணி மேடம் வந்துட போறாங்க. சார், நீங்க ஆனாலும் ரொம்ப அநியாயத்துக்கு நடிக்கிறீங்க. இங்க நாம ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கோம். இந்த டயலாக் தேவையா? அண்ணி வந்தா உங்களை என்ன சொல்ல போறாங்க? ஆமால. குட். நான் இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லை. ஒரு பக்கா திருடனுக்கு தான் இந்த யோசனையெல்லாம் வரும். நான் வெறும் போலீஸ் தானே, அதான். சார், நான் வெறும் பிரியாணி சார், அப்ராணி சார். பேசிக்கிட்டே இருக்காம வேலையை பாரு போ. சார், நீங்க கோவத்துல திட்டுறது கூட ரொம்ப அழகா இருக்கு சார். சரி போ. என்ன செக் பண்ண வந்துட்டியா? நல்ல பலமா வாசனை வந்தது, அதான் வந்தேன். சுந்தரம். தம்பி சார், உங்களை தான் சுந்தரம்னு கூப்பிடுறாங்க. சொல்லுங்கம்மா. அண்ணம்மாக்கு பிடிச்சாதான் நீ இந்த வீட்லயே இருக்க முடியும், தெரியும்ல? ஐயோ, அட கொடுமையே. உலகத்திலேயே இந்த லூசு தான் பெரிய லூசா இருக்கும் போல இருக்கே. அதெல்லாம் நான் சமாளிச்சிருவேம்மா. சரிப்பா. நல்லா இருக்குப்பா. நீ சென்னையில பெரிய ஹோட்டல்ல வேலை பார்த்தேன்னு சொன்னப்ப கூட எனக்கு அவ்வளவு நம்பிக்கை வரல. இப்ப நம்புறேன். நீ இங்கேயே இருந்துக்கலாம். ரொம்ப நன்றிமா. ஆமா, அது என்ன? அதுவா?
அது ஐயாவோட வேலை. என்னை விட நல்லா சமைச்சு காட்டுறேன்னு ஆரம்பிச்சிருக்காரு. வேண்டான்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை. உங்க வீட்டு ஆளு, நான் என்னம்மா பண்ண முடியும்? சமைச்ச மாதிரியே தெரியலையே. சமைச்சாதானே தெரியும். ஏய், இல்ல தம்பி சமைக்கிறத விட கிளீன் பண்றதுலயே குறியா இருக்காரு. அத சொன்ன. நீ சமைச்சதை சாப்பிட்டா பொம்பளை தோத்தா போ. அதான் தோத்துட்டியே, அப்புறம் என்ன பொம்பளை தோத்தா? ஹோட்டல்ல செய்த மாதிரியே இருக்குப்பா. ஹோட்டல்ல வாங்கினா அப்படித்தான் இருக்கும். ஹோட்டலா? இல்ல, நான் பெரிய பெரிய ஹோட்டல்ல செஞ்ச மாதிரி செஞ்சேனா அந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்றேன். சரிப்பா, சீக்கிரம் சமையல் முடிச்சிட்டு சொல்லு, எல்லாரும் சாப்பிட வர நேரமாச்சு. அது எப்படி சார், எது கேட்டாலும் டக்கு டக்குன்னு சமாளிக்கிறீங்க? எல்லாம் அன்னபூர்ணி மேடம் சொல்லி கொடுத்ததுதான். சார், இந்த சாரதா சுத்த லூசு சார். நீங்க ஒரு போலீஸ் அதிகாரின்னு இன்னும் அவளால கண்டுபிடிக்க முடியல. பேச்சை குறைச்சிட்டு போய் மிச்ச ஐட்டத்தை கொண்டு வரியா? சார், நான் உங்க ஃப்ரெண்டு மாதிரி தானே, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா? கடைக்கு அங்க இங்கன்னு அலைஞ்சி அலைஞ்சி 2 காலம் வலி எடுக்குது சார். சார், என்ன சார் தேடுறீங்க? இல்ல, துப்பாக்கி இங்கதான் எங்கேயோ வச்சேன். துப்பாக்கியா? கால் வலி இல்ல சார், பெரிய வலி. எல்லா வேலையும் 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். நீங்க உட்காருங்க, ரெஸ்ட் எடுங்க, மத்த வேலையில நான் பாத்துக்கிறேன். உட்காருங்க சார். இது போய் துப்பாக்கியெல்லாம் தேடிக்கிட்டு. துப்பாக்கியா? இங்க எதுக்கு வந்திருக்கான் இவன்? அம்மா வணக்கம்மா. உங்களை பாக்குறதுக்குனே வேலூர்ல இருந்து வந்திருக்கேம்மா. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? ஞாபகம் இருக்குல்ல? மறக்கக்கூடிய ஆளா நீங்க? நான் போன் பண்ணலாம் தான் நினைச்சேன். ஆனா நான் போன் பண்ணுனா நீங்க பேச மாட்டீங்கன்னு தெரியும். அதுதான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். நீங்க அன்னைக்கு பண்ண வேலை, மை காட், எப்படி உங்களால அப்படி சீட் பண்ண முடிஞ்சது? உள்ள வரலாமா? உள்ள உட்கார்ந்து பேசலாமே. வாங்க. உட்காருங்க. அது ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவமா? நோ நோ நோ, இட் வாஸ் வெல் பிளான்ட். நான் என்ன குழந்தையா நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு? சந்திரா சார் அன்னைக்கு அந்த லேண்டை எப்படியாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சாரு. அத நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. அன்னைக்கு மட்டும் சாருக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா? நீங்க ஏமா நடக்காததெல்லாம் கற்பனை பண்ணிக்கிறீங்க? அன்னைக்கு நடந்தத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. உங்களை ஏமாத்த நினைச்சிருந்தா திரும்பவும் இவ்வளவு தூரம் வந்திருப்பனா உங்களை பாக்குறதுக்காக வேண்டி. நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? ஏன் என்ன ஆபீஸ்ல மீட் பண்ணாம எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னெல்லாம் எனக்கு தெரியாது. எதா இருந்தாலும் மேக் இட் ஃபாஸ்ட். எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆபீஸ் போகணும், மீட்டிங் இருக்கு. எங்க எம்டி வேற ஊர்ல இல்ல. எல்லாத்தையும் நான் தான் மேனேஜ் பண்ணி ஆகணும். நீங்க எப்பவும் பிஸியா இருக்கிற ஆளுன்னு எனக்கு தெரியும் மேடம். அதனால வந்த விஷயத்தை இழுக்காம சீக்கிரமா சொல்லிடுறேன். அந்த நிலம். நோ மிஸ்டர், உங்க பேரு மயில். நோ மிஸ்டர் மயில், அந்த லேண்ட பத்தி இனிமே எந்த டீலிங்கும் உங்க கூட வச்சுக்க எனக்கு இஷ்டமே கிடையாது. அதை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க கிளம்பலாம். என்னம்மா இப்படி பேசுறீங்க? ஊருக்குள்ள என்ன பத்தி கேட்டு பாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல. இப்போ இவ்ளோ பேசுறீங்க. அன்னைக்கு ஊரே சேர்ந்து எங்களை துரத்துனப்போ
நீங்க தலைய குனிஞ்சுக்கிட்டு கம்மன் தானே இருந்தீங்க. அப்படி ஒரு சூழ்நிலைமா அன்னைக்கு. அந்த அண்ணம்மா ஊர்ல பெரிய ஆளு, அவங்களுக்கு எதிரா, அதுவும் ஊர்க்காரங்களுக்கு முன்னாடி. சிச்சுவேஷன், ஊர்ல பெரிய ஆளு, ஊர்க்காரங்கன்னா பயம். இன்னும் என்னெல்லாம் சொல்ல போறீங்க மிஸ்டர் மயில்? அதாவது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா எங்களை விட்டுட்டு ஓடி போயிடுவீங்க. எங்க உயிர் போனாலும் உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா உங்க கமிஷன் மட்டும் லட்சக்கணக்கில் வந்து சேரணும். கரெக்டா? ஐயோ, நான் சொல்றத கேளுங்கம்மா. அந்த நிலத்தை திரும்பவும் முடிச்சு தரேன், அதுவும் லீகலா முடிச்சு தரேன். அந்த நிலம் செட்டில் ஆனதும் பணம் கைமாறினதும் எனக்கு கமிஷன் கொடுத்தா போதும். அப்ப அந்த நாராயணன்? அவனை விடுங்கம்மா, அவன் ஒரு வெத்து வேட்டு. நீங்க தானே அவரை அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. அவனை நம்பி நானும் ஏமாந்துட்டேம்மா. பெரியவரோட தம்பி கொஞ்சமாவது நியாயமா இருப்பான்னு பார்த்தா அவன் போலி பத்திரத்தை கொண்டு வந்து வச்சுட்டான். அவனை விடுங்கம்மா, இப்போ ஆகுற காரியத்தை பாப்போமே. இன்னைக்கு ஒரு பொண்ணு அந்த இடத்த 2 ஆளுங்களோட அளந்துகிட்டு இருந்தா. கேட்டா அன்னபூர்ணி அம்மா அளக்க சொன்னாங்கன்னு சொல்றா. அப்பதான் நான் யோசிச்சேன், அன்னபூர்ணி அம்மாவே ஏதோ யோசிச்சிருக்கிறாங்கன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கிட்டா நான் வாக்கு கொடுத்தபடி எப்படியாவது இடத்த உங்களுக்கு முடிச்சிடலாமேன்னு தான் ஓடி வந்தேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தாங்கம்மா, முடியாதுன்னு சொல்லிடாதீங்கம்மா. உங்களுக்கு நிலத்தை நான் முடிச்சு தரேன். வெயிட் 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 வெயிட், என்ன சொன்னீங்க? ஒரு பொண்ணா? இந்த பொண்ணா? என்னம்மா இது, நீங்க சென்னையில இருந்துகிட்டே அங்க என்ன நடக்குது சரியா சொல்றீங்கம்மா? இந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்கம்மா, அவங்களும் இந்த பொண்ணு கூட தான் இருக்காங்க. இவ எங்க தங்கியிருக்கா? விசாரிச்சம்மா, இந்த பொண்ணு அவ அப்பா அம்மா 3 பேரும் அண்ணம்மா வீட்டுல தங்கியிருக்காங்க. வாட்? அன்னபூர்ணி வீட்லயா? ரிடிகுலஸ். உங்க அன்னபூர்ணி அம்மாவுக்கு என்னாச்சு? ஐ காண்ட் பிலீவ் திஸ். புரியலையம்மா. ஐயோ, இந்த இந்த பொண்ணு, மை காட். ஆமா, யார் வந்தாலும் அன்னபூர்ணி அவங்க வீட்ல தங்க வச்சிருவாங்களா? அவங்க யார் என்னெல்லாம் விசாரிக்க மாட்டாங்களா? அது பெரிய வீட்டு பழக்கமா, எப்பவும் இப்படிதான். யாரு வந்தாலும் அவங்க வீட்டுக்கு போனா நல்ல வயிறார சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு நல்ல திறமைசாலின்னு நினைக்கிறேம்மா. நல்ல கவனிச்சேன். இன்ஜினியர் கிட்ட ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தா, கையில ஃபைல் வச்சிருந்தாமா. கையில ஃபைல் வச்சிருந்தா ஊர்ல பெரிய ஆளா? இடியட். எங்க ஆபீஸ் பியூன் கூட தான் ஃபைலோடைய ஆபீஸ் ஃபுல்லா சுத்தி சுத்தி வருவான். அப்போ பியூன் உங்க ஊர்ல பெரிய ஆளா? சும்மா இரிட்டேட் பண்ணாம வந்த வேலைய பத்தி மட்டும் பேசுங்க. அம்மா, உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி. வெல், அது அந்த பொண்ணு ராத்திரியோட ராத்திரியா ஊரை விட்டு தூக்கணுமா? சொல்லுங்க, பசங்க இருக்காங்க. நோ நோ நோ, அதெல்லாம் வேண்டாம். அந்த அன்னபூரணி அம்மாவே அவளை துரத்தணும், அதான் பிளான். அவங்க வர சொன்ன பொண்ண அவங்கள வச்சே துரத்தணும்னா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த லேண்ட் எங்க கம்பெனிக்கு வந்தாகணும், அதுவும் ஏன் மூலமா நடந்தாகணும். இதுக்கு மட்டும் ஒரு வழி பாருங்க. அத பத்தி யோசிக்காமல அவ்வளவு தூரம் வருவேன். உடனே வெட்டு, குத்து, மர்டர், பிளட், வீட்டை கொளுத்துறதுன்னா யோசிக்கிறவளை வச்சுக்காதீங்க. ஐ எம் நாட் தட் சார்ட் ஆஃப் லேடி. ஐ எம் ப்ரொஃபஷனல். புரியுதுமா. அவங்க வீட்ல பத்மான்னு ஒரு பொண்ணு இருக்கா. இப்பதான் கல்யாணம் ஆகி பூந்த வீட்டுக்கு போயிருக்கா. அந்த பொண்ணோட மாமனை பிடிச்சா இந்த வேலை நடந்துரும். இஸ் இட்? ஆமாம்மா. அந்த ஆளுக்கு அண்ணம்மா மேல கொஞ்சம் கோவம் இருக்கு. அண்ணம்மா வீட்டு பொண்ணு இப்போ அவங்க வீட்டுல இருக்கா. சரியா காய நகுத்துனா நீங்க நினைச்ச மாதிரி வெட்டு, குத்து, ரத்தம் இதெல்லாம் இல்லாம கிளீனா அந்த நிலத்தை வாங்கிடலாம். குட். இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அகைன் என்ன சீட் பண்ணி காரியத்தை சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க எம்டியோட பவர் உங்களுக்கு தெரியாது. ஒரு போன் போட்டு சிஎம்மோட கூட பேசுவாரு. இந்த தடவை எந்த தவறுமே நடக்காதுமா, அதுக்கு நான் கேரண்டி. ரைட் தென், டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் முடியும் போது உங்க கமிஷன் உங்களுக்கு வரும். அதெல்லாம் பார்த்துக்கலாமா. ரொம்ப நன்றிமா. வரட்டுங்களா? வரம்மா.
அனு எப்படி குடும்பத்தோட அவங்க வீட்டுக்குள்ளேயே போனா? அங்கேயும் போய் நம்ம ஹீரோயின் ஏதாவது டிராமா பண்ணிருப்பா. இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறதுல இவள மாதிரி ஒருத்தி இந்த வேர்ல்டுலயே கிடையாது. எஸ் மீரா ஹியர். மேடம், என்னோட பேர் பூரணி. பூர்ணி? எஸ் மேடம். சூர்யா சார் சொன்னாங்கல்ல. ஓ யா டெல் மீ பூர்ணி. இல்ல, உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். அதான் ஃபோன் பண்ணிட்டு வரலாமேன்னு. எஸ், வீட்ல தான் இருக்கேன், வாங்க. தேங்க்ஸ் மேடம். குட் மார்னிங் மேடம். பூர்ணி? எஸ் மேடம். உள்ள வாங்க, ப்ளீஸ் கம் இன். ப்ளீஸ் உட்காருங்க. அம்மாவை பார்க்கலாமா மேடம்? நீங்க பேஷண்ட்னு சொல்லாம அம்மான்னு சொன்னதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வாங்க, ப்ளீஸ் கம். இதுதான் அம்மாவோட ரூம். 3 வருஷமா அம்மா இப்படிதான். ஷீ இஸ் பேரலைஸ். பாய். என்னம்மா, எப்படி இருக்கா பத்மா? ரொம்ப நல்லா இருக்கா அத்தை. உங்களை தான் வாய்க்கு வாய் கேட்டுட்டே இருந்தா. அத்தை, நம்ம சூரிய வம்சத்தோட பெருமையை பத்மா காப்பாத்திடுவா. நீங்க 2 பேரும் ஒரு விஷயத்துல ஒத்து போறீங்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா இருக்காமா நம்ம பத்மா. ஆமா, சம்பந்தி எப்படி இருக்காரு? முகம் கொடுத்து பேசினாரா? நல்லா பேசினாரு அத்தை. சந்தோஷமா இருக்கு. பத்மாவை அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடதான் போறாங்க. சரி, போன காரியம் என்ன ஆச்சு? தாலி பிரிச்சு கோக்க நாள் குடிச்சிட்டாங்களா? நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் நல்ல நாள்னு சொல்லிட்டாங்க சம்பந்தி அம்மா.
நம்ம நாள் குறிச்சு சொல்ல வேண்டியது மட்டும்தான் பாக்கி. நானே நேர்ல போய் ஜோசியரை பார்த்து நாள் குறிச்சிட்டு வரேன். நாமளே நேர்ல போய் சொல்லிட்டு வருவோம். அதுதான் மரியாதை. அடுத்த வாட்டி சாப்பிடுற மாதிரி போகணும் அத்தை. இன்னைக்கே நிறைய வாட்டி சொல்லிட்டாங்க நீங்க இப்படி சாப்பிடாம போறீங்களேன்னு. திடுதுப்புன்னு போய் சாப்பிட நின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதனாலதான் வேண்டான்னு சொன்னேன். அடுத்த வாட்டி தெரியப்படுத்திட்டு போலாம். இப்ப போய் கை கால் கழுவிட்டு வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். சரி வாமா. வாங்க. எங்க அனுவ காணோம்? ஹலோ, எங்க இருக்கானோ? அப்படியே கொஞ்சம் முன்னாடி பாரு. இவரை ஏன் பார்க்க சொன்ன? உன்னை யாரு அங்க பார்க்க சொன்னா? வேணும்னே நீ திரும்பி பார்த்துட்டு என்ன சொல்றியா? வாசல் பக்கம் திரும்பி பாரு. என்னம்மா, ஊரெல்லாம் நல்லா சுத்தி பாத்தீங்களா? ஆமாமா, எல்லா இடமும் பார்த்தாச்சுமா. இப்படியெல்லாம் ஊர் சுத்தி பார்த்து எவ்வளவு நாள் அது தெரியுமா? ஒரு இடம் விடாம பார்த்தாச்சு. அனு எல்லாத்தையும் போட்டோ பிடிச்சிருக்கா. காடு மேடு கண்ணுக்குட்டி ஒண்ணு விடாம அவ போட்டோ எடுத்திருக்கா. சரி, போய் கை கால்லாம் கழுவிட்டு வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். ஆஹா, இது என்ன நம்ம வீட்டு சமையலா? நம்பவே முடியல. ஆமாண்ணா, ரொம்ப டேஸ்டா இருக்கு. சூப்பர். 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்ட மாதிரி இருக்கு. சான்ஸே இல்ல. கரெக்டா சொன்ன அமெரிக்க பொண்ணே. 5 ஸ்டார் ஹோட்டல்ல வாங்குனீங்களா? யாரோ நினைக்கிறாங்க, அதான். சாரதாவும் சரண்யாவும் சமையல்ல கலக்கிட்டாங்க. சாரதாவும் இல்ல, சரண்யாவும் இல்ல, புது சமயக்காரர் சமைச்சது. சாரதா, எங்க சுந்தரம்? சுந்தரம் சார், ஏன் உள்ளே இருக்கிறீங்க? வாங்க சார், அண்ணி கூப்பிடுறாங்கல்ல, வாங்க. சமயக்காரர் சாருன்னு கூப்பிடுறாங்கன்னா இவரை பாராட்டியே ஆகணும். அது ஒண்ணு இல்லப்பா, அவர் பேர் சுந்தரம், அத சுருக்கி சார்னு கூப்பிட்டேன், அவ்வளவுதான். என்னங்க இது, சுந்தரம்ன்ற பேரை சுருக்கி சாருன்னு கூப்பிடுற முதல் ஆள் நீங்களா தான் இருக்க முடியும். சுந்தரம், வந்த முதல் நாள்லயே நல்ல பேர் வாங்கிட்ட. இவ்வளவு நல்லா சமைப்பேன்னு நானே எதிர்பார்க்கல. நல்லா வேலை செய்யறவங்கள பாராட்ட ஒரு நல்ல மனசு வேணுங்க. அந்த நல்ல மனசு உங்ககிட்ட நிறையவே இருக்கு. சமையல் கலக்கிட்டீங்க. சார், என்ன சுப்பு, நீ அவரை சொல்லிட்டு நீயும் சாருங்கிற? சார், என்னது இது? என்ன சொல்லிட்டு நீங்க எல்லாரும் சார் சார்ங்கிறீங்க? சுந்தரம்ன்ற பேரை சுருக்கமா சாருன்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுறது? சாம்பார்ரா அந்தர் பல்டி. எதுக்கு 3 பேரும் இப்படி ஷாக் ஆகி நிக்கிறீங்க? எனக்கு தெரியும். நான் சொல்லவா?
நான் தான் சொல்லுவேன். ஏன்னா சாரை பார்த்தா மிலிட்டரிக்கார மாதிரி இருக்காரு. மிலிட்டரிக்காரனை பார்த்தா இவங்க 3 பேரும் சார்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஆமா 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 ஆமாமா. கரெக்ட் correct, கரெக்டா correct. சொன்னீங்க. கரெக்டா சொன்னீங்க கரெக்டா சொன்னீங்க. ஆ. ஆமா, நீங்க ஏன் மிலிட்டரிக்காரனை பார்த்து எந்திரிச்சு நிக்கணும், சார்னு சொல்லணும்? இதுக்கும் நீங்களே ஏதாவது நல்லதா யோசிச்சிருப்பீங்களா? அதையும் சொல்லுங்க. ஏன்னா இவங்க அண்ணா மிலிட்டரியில இருந்து நாட்டுக்காக போராடி குண்டடிப்பட்டு செத்து போயிட்டாரு. ஆமாமா, அவரும் சமையல்காரன் தான். சமையல்காரனுக்கு எப்படி குண்டடிப்படும்? அது அது வீட்ல சமைக்கும் போது சமையல்காரரு, நாட்டுக்காக போராடுறப்போ மிலிட்டரிக்காரரு. எங்க சித்தப்பா செத்து போனதுல இருந்து எந்த மிலிட்டரிக்காரரை பார்த்தாலும் இப்படிதான் எந்திரிச்சு நின்னு சார்னு சொல்லுவோம். ஓ, இது எங்க குடும்ப வழக்கம். அப்படியா? ஆமா சுப்பு, உனக்கு தெரியாதா? உங்க குடும்ப வழக்கம் அவருக்கு தெரியாதா? இல்ல அனு, உங்க அம்மாவுக்கு அண்ணன்னா உனக்கு இப்படி சித்தப்பா வரும்? மாமா வச்சே. ஐயோ, இவ வேற நேரம் காலம் தெரியாம. அது மாமா தான், ரொம்ப பாசமா இருப்பாரா, அதான் வாய் தவறி சித்தப்பான்னு சொல்லிட்டேன். உனக்கு வாய் தவறினதை இப்பதான் பாக்குறானோ. அட கொடுமையே, ஒட்டுமொத்த குடும்பமாடா இப்படி லூசா இருப்பீங்க? எல்லாம் பொய்டா, எல்லாம் பொய். நான்லாம் ஒண்ணுமே இல்ல, பச்சை மண்ணு. இவன் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆளு, எந்திரிச்சு நிக்கிற 3 பேருமே டிபார்ட்மெண்ட் ஆளுங்க தான். இவங்கெல்லாம் வர சொன்னதே உங்க அண்ணாமா தாடா. ஏன் தலையெழுத்து இவங்களுக்கு ஏத்த மாதிரி கதை கட்டி விட்டுட்டு இருக்கேன். நீங்களும் ஆளாளுக்கு வாயை பொளந்து கேட்டுட்டு இருக்கீங்களாடா. ஒருத்தனுக்கு கூடவா சந்தேகம் வராது? எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகமா? அப்பா சங்கரா, எங்க அண்ணனுக்கு பிறந்த சிங்க குட்டி நீன்னு நிரூபிச்சிட்டடா. ஏன்பா சுந்தரம் இப்படி வா. ஆமா, இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப வித்தியாசமா இருக்கே, எப்படி சமைச்ச? சரி சரி, நீ அப்புறமா சொல்லு, நான் இப்ப சாப்பிடணும். தின்னிப்பட்டா. ஏன் எல்லாரும் நிக்கிறீங்க? உட்கார்ந்து சாப்பிடுங்க. சுந்தரம் ஒன்றும் மிலிட்டரிக்காரன் இல்ல, சமயக்காரன் தான். உட்காருங்க. சார், பாத்தீங்களா எப்படி சமாளிச்ச? பாத்தீங்களா? குட், வெரி குட். ஐ எம் இம்ப்ரெஸ்ட். சார், நீங்க பயங்கரமான ஆளு சார். ஒரு சாதாரண திருடனை பிடிக்கிறதுக்கு இன்னும் 3 போலீஸா? இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல சார்? என்ன யாராலையும் ஏமாத்த முடியாது சார். என்கிட்ட நடிக்காதீங்க சார். உங்களை பார்த்த உடனே குபீர்னு எந்திரிச்சிருந்தாங்களே, அந்த 3 பேரும் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க தானே? யாருக்கிட்ட சார்? ஆமா சார், அந்த குள்ளமா உருளையா பீப்பா மாதிரி இருந்துச்சு, அதுவும் போலீஸா? இதையெல்லாம போலீஸ்ல எடுக்கிறாங்க. லாடம் கட்டுறதுல அவங்க ஸ்பெஷலிஸ்ட், வர சொல்லவா? எதுக்கு எதுக்கு? யாரா இருந்தாலும் தூரம் நின்னே பேசிக்குவோம். அப்புறம் சார், ஒரு சின்ன டவுட். அந்த பொண்ணு உங்களையே வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருந்துச்சு, என்ன விஷயம் சார்? அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நாராயணா, என்ன வாழ்க்கடா இது? எங்கிருந்தோ வந்த போலீஸ்காரன் அண்ணிய கைக்குள்ள போட்டுக்கிட்டு லவ்வரை கூட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். நாமளும் என்ன ஏதுன்னு தெரியாம அந்த பொண்ணு ஒரு அப்புறாணி நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் உடனே கூட்டிட்டோமே. ஐயோ, என்ன பண்ணுவேன்? வேற வழி இல்ல. இனிமே அவளுக்கும் எடுபடியா இருந்துட வேண்டியதான். இல்லாட்டி போனா நம்மளை பத்தி அவ இவங்கிட்ட சொல்ல, இவன் நம்மளை பிடிச்சி உள்ள போட்டு லாடங்கட்ட தாங்குமாடா இந்த உடம்பு? தாங்காதே. ஐயோ, தனியா புலம்புற அளவுக்கு கொண்டு வந்து விட்டாலே எங்க அண்ணி. அண்ணே, நீ எல்லாம் ஒரு அண்ணனா? நீ போகும்போது இந்த அண்ணியை சேர்த்து கூட்டிட்டு போயிருக்க கூடாது. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. ஐயோ,
புலம்ப விட்டாலே என்ன, போலீஸ்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டேனே, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. ஐயோ சார் ஏன் இங்க வந்தாரு? அதுவும் ஒரு சமையல்காரனா? நம்ம சொன்ன ஒரு வார்த்தைக்காகவா? எவ்வளோ பெரிய விஐபி இங்க ஒரு சாதாரண ஆளா எல்லாரும் முன்னாடியும் கை கட்டி. என்ன சுப்பு இது? சூர்யா சார் எவ்வளவு பெரிய ஆளு, அவர் போய் இங்க சமையல்காரன் வேஷத்துல? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நானும் அவரை பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டேன் புஷ்பா. அவரு வேற யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு கஞ்சடை காட்டுறாரு. என்ன செய்யறதுன்னே தெரியல. ஐயோ ஆமா சுப்பு, சூர்யா சார் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? ஒருவேளை அனு சரியா வேலை பாக்குறாளா இல்லையான்னு சோதனை பண்றதுக்கா இப்படி எல்லாம் பண்றாரோ? என்ன புஷ்பா சொல்ற நீ? அதுக்கு எதுக்கு அவரே வரணும்? அவங்க ஆபீஸ்ல வேற ஆளா இல்ல? அனு 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 என்னம்மா? ஏய், சூர்யா சார் எதுக்குடி இங்க வந்து சமையல்காரனா நடிக்கணும்? உன்கிட்ட எதுவும் சொன்னாராடி? நானே எதுக்குன்னு தெரியாம எரிச்சல்ல இருக்கேன். நீ வேற நோய் நோயின்னு உயிரை வாங்காத. அனுமா, நாம இப்படி இங்க வந்து தங்கி இருக்கிறதே தப்பு. சூர்யா சார் இங்க வந்து தங்கி இருக்கிறது அதை விட தப்பு. அதுவும் நீ உன் ஆபீஸுக்காக இந்த நிலத்தை வாங்க வந்த இந்த நேரத்துல எனக்கு எல்லாமே தப்பா படுது. அப்பா, சூர்யா சார் அப்படிலாம் ஏமாத்தி நிலத்தை வாங்குற ஆள் இல்ல. எனக்கு அது தெரியாதா? நல்லா தெரியும். அதுக்காக அவர் இவ்வளவு இறங்கி வரணுமா? சூர்யா சார் லெவலுக்கு இதெல்லாம் தேவையானுமா? ஏன் வந்தாருன்னு எனக்கும் தெரியலப்பா. நிஜமான அன்பு இருந்தா வருவாங்கன்னு நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக வந்தீங்களா சார்? சார் சார் என்ன சார்? கொடுங்க சார், கொடுங்க. என்ன சார் இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு? உங்களை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எதுக்கு சார் இந்த நாடகம்? நீங்க இப்படி செய்யலாமா? இப்ப நீங்க செய்யறதுக்கு பேர் என்ன சுப்பு சார்? நீங்க இப்படி செய்யலாமா? தப்புதான் சார், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். ஆனா நாங்க இங்க நடிக்கிறதுக்காக வரல சார். எங்க சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி. எனக்கும் அப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தான் சார். எனக்கு வேற வழி தெரியல. இல்ல சார், நாங்க வேற நீங்க வேற. நாங்க அணுவுக்காக தான் இங்க வந்தோம். அணுக்காக தான் நானும் இங்க வந்தேன் சார். அணுவும் நீங்களும் இந்த வீட்டில் இருக்கும்போது இந்த குடும்பத்தால் உங்களுக்கு ஏதாவது ஆபத்துன்னு சொன்னா நான் எப்படி சார் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறது? அந்த நிலம் கிடக்கட்டும், அது கிடைச்சாலும் சரி கிடைக்காம போனாலும் சரி. ஆனா அணுவுக்கு பாதுகாப்பு வேணாமா? கரெக்ட் சார், உங்க அக்கறையும் பயமும் எனக்கு நல்லா புரியுது. ஆனா அதுக்கும் ஒரு அளவு இல்லையா? அதுக்காக நீங்களே இங்க வரணுமா? இப்பவும் நான் இல்லை சார். நாளைக்கே நம்ம எல்லாரும் இங்க இருந்து போயிடலாம். இந்த நிலம், மீராவோட சேலஞ்ச் எல்லாத்தையும் மறந்துடலாம். சாரி சார், என்னால முடியாது. அந்த நிலத்தை வாங்காம நான் இங்க இருந்து வரமாட்டேன்.